இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் சார். சொல்கிறதுக்கு தான் சார் வார்த்தை இல்லை எனக்கு. இதெல்லாம் நான் வந்து எப்பயும் பார்த்ததில்லை. ஏதோ வேலை செஞ்சோமா போனோமா நின்றோம். ரொம்ப பிரமாதமான ஒரு நாள், அதாவது ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். எப்படின்னா, நான் டி நகரில் இருக்கேன். இந்த அம்மா வந்து டி நகரில் இருக்க ஒரு துப்புரவு பணியாளர். இவங்க கையில் கிடச்சிருக்க 45 சவர நகைகளை அது உரியவரிடம் போய் சேர்க்கறதுக்கு இந்த அம்மா வந்துட்டு நிறைய சிரத்தை எடுத்திருக்காங்க. அவங்க மேலதிகாரியை போய் பார்த்து அந்த பொருளெல்லாம் அந்த தங்க நகை, அதாவது அவங்க வந்து சுத்தம் பண்ணும்போது அந்த தங்க நகைகள் கிடச்சிருக்கு. இந்த காலத்தில் 100, 200, 500, 1000 ரூபா கிடச்சாவே பாக்கியில் போட்டுடலாமான்னு தோன்றக்கூடிய ஒரு காலத்தில் 45 சவர நகைகளை எடுத்துமே அந்த அம்மா மறுபடியும் ஒரு குறியவர்கிட்ட போய் சேர்க்குறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். எந்தவித மனசில் சஞ்சலமும் இல்லாமல் எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாமல் அந்த பொருள் உறவிட்ட சேர்த்தாங்க. இன்றைக்கி 45 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில்ல ஒரு பொருள். அவங்க எந்தவித ஒரு சின்ன திருவாணி கூட அல்லது இடத்துல அந்த பொருள் எடுத்து அவங்க சேர்த்துருக்காங்க. அவங்கள பாராட்டும் விதமாக இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு 10,000 ரூபா பணம் பிடிப்போம். அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி தீபாவளி கொண்டாடுறதுக்கு சில பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு உபகாரம், அதாவது நாங்கள் ஒரு கூட இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல பண்ணி ஒரு மரியாதை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்து மற்ற தொழிலாளர்களுக்கும் ஒரு உத்வேகம் வரணும், ஒரு ஆசை வரணும். நம்மளை வந்து இது மாதிரி வந்து கடமை தவறாமல் வேலை செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கையும் எண்ணமும் வரணுங்கிறதுக்காக நாங்கள் இவங்க பாராட்டியிருக்கோம். இது மாதிரி டி நகரில் இவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷப்படுறோம். வாழ்த்துக்கள். நான் வந்து டி நகரில் வேலை செய்கிறேன். துப்புரவு பணியார் சுமித் கம்பெனியில் வேலை செய்கிறேன். அங்கே வேலை முடிச்சுட்டு நான் உட்காரும்போது ஒரு பை இருந்தது. அதை பார்க்கல, நான் எடுத்துகிட்டு நான் பையில் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். சாப்பாடு வாங்கி நான் சாப்பிட்டு போவேன் ஆட்டோவில் உட்காந்துட்டு. அப்போ பார்த்தா நகை இருந்தது. நகையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் நானும் திரும்பி வந்து எங்கள் சூப்பர்வைசரை பார்த்து கொடுத்து ஸ்டேஷனில் கொடுக்க சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் நடந்தது சார். அவ்வளோதான், வேறு என்ன அவர் கேட்டார், என்னம்மா எப்படி எத்தனை பசங்க என்னான்னு கேட்டார். இது மாதிரி 2 பசங்க ஐயா அண்ணன். பையன் என்ன பண்ணுறாரு, பொண்ணு என்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி. பையன் படிச்சுட்டு வேலை டெம்பரரி வேலை இல்லை சார், ஒரு நல்ல வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவரும் அதே ஓகே சொல்லிட்டார், வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. என் பேர் எஸ் பத்மா. கௌரவப்படுத்தும்போது இப்போவா இப்போ இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் சார். சொல்கிறதுக்கு தான் சார் வார்த்தை இல்லை எனக்கு. இதெல்லாம் நான் வந்து எப்பயும் பார்த்ததில்லை. ஏதோ வேலை செஞ்சோமா போனோமா நின்றோம். சார் இங்கே சாப்பிட கூடும்போது கூட வந்து போனோம், அவ்வளோதான். அப்படி தான் நான் எதிர்பார்த்தனே தவிர இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல சார். நான் உண்மையாலுமே உங்ககிட்டலாம் பேசணும்னு நான் நினைக்கல சார். பொங்கலுக்கு சிறப்பாக பொங்கல் கொண்டாட சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்குது, கிஃப்ட்டு கொடுத்தது எல்லாமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.